இது யாரு? எல்லாரும் உன்னை பூதம் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால நான் நிஜமாவே உன்னை பூதமாக்கிடலாம்னு நினைச்சேன். ஜாலியா இருந்துச்சுல்ல? எப்படி பயந்து போய் ஓடுறாங்கன்னு பாரு. இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. என்னால மட்டும் கரண்ட கொண்டு வர முடியலன்னா அக்காவோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. வெளிச்சத்தை கொண்டு வரது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லதான். இப்பவே நான் வெளிச்சத்தை கொண்டு வரேன். என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன பாஸ், நீங்க தானே வெளிச்சம் கேட்டீங்க. நிலாவை விட ராத்திரியில வேற எங்க வெளிச்சம் அதிகமா இருக்கும் சொல்லுங்க. நிலா கீழே வந்துருச்சுன்னா நம்ம மக்களுக்கு என்ன பதில் சொல்றது? இப்பவே என்னால உண்மையா மக்களுக்கு சொல்ல முடியல. இப்ப நான் இத வேற எப்படி சொல்லுவேன்? நான் நிலாவுக்கு போக விரும்பல. இனி என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன். நீ போய் சொல்லுள்ள கூட்டிட்டு வா. ஓகே பாஸ். அறந்திருக்கிற இந்த ஒயரை மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டோம்னா கரண்ட் திரும்ப வந்துரும். வீரால எப்படி எப்படி பண்ண முடியுது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆல்பா, ஆல்பா. ஜிண்டு, இந்த வீலுங்களெல்லாம் மறையவை. நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி மேஜிக்கலா காட்டக்கூடாது. நீ என்னைக்கும் என்னோட வேலைய பாராட்டுனதே கிடையாது. ஆல்பா சார்லி டெல்டா, இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. நீங்களும் அதே ஆபத்துல இருக்கீங்க. நானும் இந்த டவர்ல தொங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நான் என்ன பாக்குறேன், எதை பாக்குறேனே தெரிய மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? எஸ் எஸ் ஐ கேன். அது சரியானா நீ யாரு? எங்க ஃப்ரீக்வன்சிக்குள்ள நீ எப்படி வந்த? அது எல்லாத்தையும் விடுங்க, திரும்ப லேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சின்ன பையன் பேசுறான், லேண்ட் பண்ண சொல்றானே, எதுவும் ஆகாதுன்னு சொல்றான். வேற என்னதான் பண்ண முடியும்? நம்ம முயற்சி பண்ணி பாப்போம். ஃபியூல் இருக்க வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஃபியூல் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடலாம். அப்பா, நம்ம பிளேன் ஏன்பா லேண்ட் ஆக மாட்டேங்குது? ஹலோ மேடம், நாம ஏன் இவ்வளவு நேரம் மேலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம்? என்ன பிரச்சனை? நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஃளைட்டோட ஃப்ரண்ட் வீல் ஓபன் ஆகல. நாங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அதை கடைசி வரைக்கும் ஓபன் பண்ண முடியலனா எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி ஆகணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எப்படி இப்படி நடக்கும்? ஆல்பா சார்லி, நான் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. வீர ஆபத்துல இருக்கான். நம்ம அவனுக்கு உதவி பண்ணியே ஆகணும். நான் ஹெல்ப் பண்ணா எப்படி அவனுக்கு பிடிக்காது? நீயே போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போ. ஜிண்டு, என்ன பண்ற? காப்பாத்து, காப்பாத்துங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம நண்பன் ஜிண்டு கிட்ட கேளு.
ஐயோ வீர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட மிஷின் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஜிண்டு ஜிண்டு, நீதான் எனக்கு உதவி பண்ணணும். சொல்புல், இதெல்லாம் நம்ம முன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு செய்யறோம். உனக்கு என்னோட மிஷின் மேல நம்பிக்கை இல்லன்னா பரவாயில்ல விடு. என் சிறகுல பறக்கிற மாதிரி ஜிண்டு உன்னை தூக்கிட்டு பறந்து போவான். சரியா? சந்தோஷம் தானே? ஜிண்டுவுக்கு மறக்கிற வியாதி இருக்கு. அவன் சுத்தமா மறந்து போயிடுவான். அவன் எப்படி எனக்கு உதவுவான்? ஜிண்டுவோட தலையில அடிபட்டாதான் அவன் மறந்து போவான். அவனோட ஞாபகம் வந்து வந்து போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அடிபட வாய்ப்பே இல்ல. பயப்படாத. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அக்கடம் பக்கடம் இக்கடம் திக்கடம் ஆலம் பாலம் தம் தமாதம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் பறக்கணும்னு சொல்லி பறக்க ஆரம்பி. அப்போ நீ தானா பறக்க ஆரம்பிச்சிருவ. அக்கடம் பக்கடம் இக்கடம் திக்கடம் ஆலம் பாலம் தம் தமாதம். அக்கடம் பக்கடம் இக்கடம் திக்கடம் ஆலம் பாலம் தம் தமாதம். வெரி குட் சுல்புல். நான் இப்பவே கீழே போறேன். அப்பதான் மக்களுக்கு என் மேல சந்தேகம் வராது. ஓகே சுல்புல், இப்ப பறந்து காட்டு. என்ன யோசிச்சுட்டே இருக்க? மந்திரத்தை சொல்லு, நீ தானா பறப்ப. இல்ல இல்ல இல்ல, என்னால பறக்க முடியாது. நான் மந்திரத்தை வேற மறந்து போயிட்டேன். அக்கடம் திக்கடம் சிக்கடம் திறந்துடு சீச்சம் மூடிடு சீச்சம். ஐயோ, மறந்து போயிட்டனே. இந்த பையன் பறக்கிறதுக்கான சிறக உருவாக்கி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை இவன் தான் பிரேம் சஹாயோட ரோபோவா இருப்பானோ? சரி, நாம இப்ப அதை கண்டுபிடிச்சிடலாம். மந்திரத்தை சொன்னா நீ பறப்பன்னு சொல்லல. நம்பிக்கையோட மந்திரத்தை சொல்லு. போய் பற. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆஹா, சாப்பாட்டு வாசனை மூக்க தொலைக்குது. எங்க இருந்து வருது? சாப்பாடு எங்க இருக்கோ அங்க இந்த சிண்டு கண்டிப்பா இருப்பான். நில்லு நில்லு, நீ போக முடியாது, போக கூடாது. நான் ஜெயிக்க மாட்டேன். நான் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன். நான் ஜெயிக்க மாட்டேன். நான் ஜெயிக்க மாட்டேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என்னால எகிற முடியாது. சீக்கிரம் சொல்புல், குடி சீக்கிரம். அடடா வீர், முகத்தை கொஞ்சம் சரி பண்ணு. என்ன ரேஸ முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் தெம்பு இருக்கா? சொல்லு. நீ சீட்டிங் பண்ற. முதல்ல வெசல்ஸ தூக்கி போட்ட, இப்ப வழியில ட்ரக்க நிறுத்துற. ஆனாலும் நான் கண்டிப்பா ரேஸ்ல ஜெயிப்பேன்.
ஜுல்புல் அந்த வண்டியை தாண்டு, அப்ப கண்டிப்பா நாம அவங்களுக்கு முன்னாடி போயிடலாம். என்னால குதிக்க முடியாது, என்னால குதிக்க முடியாது. உனக்கு அடியிலே எலி இருக்கு. ஃபேன். செம்ம ஜாலியா இருக்கு. நான் தான் ஜெயிக்க போறேன். கொஞ்சம் நில்லு, போகாத. நீ வேற வழியில போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நடக்குது.